சமூக நல்லிணக்கத்தை பாதுகாப்பதில் எந்தவித சமரசமும் செய்ய மாட்டோம் என்று தாவேக சார்பில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் அக்கட்சியின் தலைவர் விஜய் உறுதிபட தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்றது. சென்னை மறைமாவட்ட பேராயர் ஜார்ஜ் அந்தோனி சாமியின் பிரதிநிதி செபாஸ்டின், ஆற்காடு இளவரசரின் திவான் நவாப்ஜாதா முகமது ஆசிப் அலி, பிரம்மகுமாரிகள் அமைப்பின் முத்துமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் பேராயர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மலர்கொத்து வழங்கி வரவேற்ற விஜய் கிறிஸ்துமஸ் மரத்திற்கு ஒளிவூட்டி வைத்தார். தொடர்ந்து குழந்தைகளுடன் கேக் வெட்டி கிறிஸ்துமஸ் பண்டிகையை விஜய் கொண்டாடினார். அன்பை பரிமாறுவோம். மேரி கிறிஸ்துமஸ். ரோஜாப்பூ கொடுத்து வாழ்த்திய குழந்தைகளுக்கு திருக்குறள், டிக்ஷனரி மற்றும் சாக்லேட் ஆகியவற்றை விஜய் பரிசாக வழங்கினார். அப்போது விஜய் கிறிஸ்துமஸ் தாத்தா கண்ணாடி அணிந்திருந்தார். சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவில் பேசிய விஜய், நம்முடைய வாழ்க்கை முறையும் வழிபாட்டு முறையும் வேறு வேறாக இருந்தாலும் நாம் அனைவரும் சகோதரர்கள்தான் என்று குறிப்பிட்டார். நம்பிக்கை இருந்தால் அனைத்து பிரச்சனைகளையும் வென்றுவிடலாம் என்று கூறிய விஜய், உண்மையான நம்பிக்கைதான் சமூக நல்லிணக்கத்தை உருவாக்கும் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். மேலும் பைபிளிலிருந்து குட்டி கதை ஒன்றையும் சொன்னார். ஒரு இளைஞனுக்கு எதிராக தன்னோட சொந்த சகோதரர்களே பொறாமைப்பட்டு அவனை பாழும் கிணத்தில் தள்ளிவிட்டு அதுக்கப்புறம் அவர் எப்படி மீண்டு வந்து அந்த நாட்டுக்கே அரசனாகி தனக்கு துரோகம் செஞ்ச தன்னுடைய சகோதரர்கள் மட்டுமல்ல அந்த நாட்டையே எப்படி காப்பாத்தினாருன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள்லாம் பைபிள்ல இருக்கு. படிக்காதவங்க படிச்சு பாருங்க. குறிப்பிட்ட கதை யாரை பத்தின கதைன்னு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். சமூக சமய நல்லிணக்கத்தை பாதுகாப்போம் என்றும் விஜய் உறுதியளித்தார். இந்த விழாவில் நான் ஒரு உறுதியை ஒன்று கொடுக்கிறேன். நாமளும் தமிழக வெற்றிக் கழகமும் சமூக சமய நல்லிணக்கத்தை பாதுகாக்கிறதுல 100% உறுதியா இருப்போம். அதுல எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸும் இருக்கவே இருக்காது. அதனாலதான் நம்மளுடைய கொள்கைகளுக்கு மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள்னு பேரு வச்சதே இந்த உறுதினாலதான். நிச்சயம் ஒளி ஒன்று பிறக்கும் என்று விஜய் நம்பிக்கை தெரிவித்தார். கண்டிப்பா ஒரு ஒளி ஒன்று பிறக்கும். அந்த ஒளி நம்மளை வழி நடத்தும். இங்க வந்திருக்கும் அருளாளர்கள், அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். அனைத்து புகழும் எல்லாம் வல்ல இறைவனுக்கே. பிரைஸ் தி லார்ட். கடவுளின் அருளும் மக்களை மானசீகமாக நேசிக்கும் அன்பும் அதீத வலிமையும் இருந்தால் எப்படிப்பட்ட எதிரிகளையும் வெல்ல முடியும் என்று விஜய் கூறினார். விஜய் பங்கேற்ற விழாவில் கலந்து கொண்டு பேசிய ஆற்காடு இளவரசரின் திவான் நவாப்ஜாதா முகமது ஆசிப் அலி, இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பில் சிறப்பாக உள்ளதாக கூறினார். விஜய் முன்னிலையிலேயே அவர் தமிழ்நாடு அரசை புகழ்ந்து பேசினார். In Tamil Nadu, the most important thing is you respect as a human being. There is safety for people. There is safety for ladies. There is safety for children. And I think we are the second largest economy in India. தமிழக வெற்றிக் கழகம் தூய கட்சியா இல்லையா என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தினர் அவங்கள தூய சக்தின்னு சொல்லிக்கிறாங்க. அதற்கு தார்மீக உரிமை இருப்பதா நீங்க கருதுறீங்களா? அடுத்த கட்சியை பத்தி எங்களுக்கு என்ன, அவருடைய கருத்தை சொல்றாங்க, அதோட சரி. அது தூய்மையா இல்லையா என்பது மக்கள் முடிவு செய்வாங்க. ஏற்கனவே எங்களுடைய கழக துணை பொதுச் செயலாளர் அழகாக அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு. பத்திரிகைலாம் வந்து விட்டது, உங்களுக்கு புரிஞ்சுக்கீங்க.
குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். எடப்பாடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இனி திமுக ஆட்சிக்கு வர முடியாது என்றும் தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழக அரசு இதுவரைக்கும் இந்த ஏழை எளிய மக்கள் தைப்பொங்கல் அன்று மகிழ்ச்சியாக அந்த பண்டிகை கொண்டாட முடியாத ஒரு சூழல் இருக்கின்ற அந்த மக்களுக்கு இந்த ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இறுதி ஆண்டு, இதற்கு மேல் இந்த ஆட்சிக்கு வரமாட்டாங்க. அதனால இந்த ஆண்டாவது இந்த மக்களுடைய மனம் குளிர்கின்ற விதமாக, மகிழ்ச்சி அடைகின்ற விதமாக ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் பொங்கல் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்ற விதமாக 5000 ரூபாய் பொங்கல் தொகுப்புல ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். ரயில் கட்டணத்தை உயர்த்தும் முடிவை மத்திய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். ரயில் கட்டணம் உயர்ந்துன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அப்ப இன்றைக்கு சூழ்நிலைக்கு தகுந்தவாறு இன்றைக்கு விலைவாசி உயர்வு, எரிபொருள் உயர்வு, அதில் உரிபாகங்களோட உயர்வு, இதையெல்லாம் நமக்கு சம்பள உயர்வு, இதெல்லாம் கணக்கிட்டு தான் அவ்வப்போது உயர்த்துவாங்க. நம்முடைய சேலம் வரைக்கும் ஒரு 5 ரூபா உயர்த்துறதுக்காக 2 பைசா உயர்த்துக்காக சொல்றாங்க. ஒரு கிலோமீட்டர் 2 பைசா உயர்த்துக்கான்னு சொல்றாங்க. இதை கூட இப்போ அரசு, இந்த மத்திய அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். இந்த ரயில்வே கட்டணத்தை கூட இது குறைப்பதற்குண்டான நடவடிக்கை அவர்கள் எடுக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். 100 நாள் வேலை திட்டத்தில் மாற்றம் செய்யப்பட்டது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் திமுக கூட்டணி கட்சி எம்பிக்கள் உரிய அழுத்தம் கொடுக்கவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். எடப்பாடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வேலை திட்ட நாட்களின் அளவு 125 நாட்களாக உயர்த்தப்பட்டிருப்பதை பாராட்டுவதற்கு திமுகவினருக்கு மனம் இல்லை என்று சாடினார். நாடாளுமன்றத்தில் வாதாட வேண்டியது நாடாளுமன்றத்தில் வாதாடணும். அதுக்கு தானே தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் 39 நாடாளுமன்றத்தில் இருக்கிறாங்க. ஆக நாடாளுமன்றத்தில் இதை பிரச்சனை எழுப்ப வேண்டும். மாநில அரசுக்கு சில நிதி பிரச்சனை ஏற்படுது என்று நாடாளுமன்றத்தில் தெரிவிக்க வேணும். நாடாளுமன்றத்தில் அவர்கள் முழுமையான அழுத்தம் கொடுக்கல. தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேணும்னா அங்க நாடாளுமன்றத்தில் தான் பேசணும். சும்மா வெற்றி அறிக்கை விட்டுட்டு மலுப்பலான பதில் கொடுத்து மக்களை ஏமாற்றக்கூடாது. தாவேக தூய சக்தி அல்ல கலப்பட கட்சி என அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி பேசியதற்கு தாவேக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் பதிலளித்துள்ளார். இருவர் பேசியதையும் பார்க்கலாம். அது தூய்மை கட்சி இல்ல, கலப்பட கட்சி. எப்படி கலப்பட கட்சினா செங்கோட்டம் போயிருக்கிறார், இன்னொரு கட்சியிலிருந்து போயிருக்கிறார். இந்த கட்சியில கொள்கை எதுன்னு கொள்கை இல்லாம உங்ககிட்ட வந்திருக்கார். ஆதவர்ஜினா பல கட்சியிலிருந்து வந்தவர் அங்க போயிருக்கார். இன்னொரு பிஜேபி இருந்து வந்தாரு, நம்ம கிட்ட வந்தாரு, அப்புறம் இங்க வந்திருக்காரு, அவர் உங்ககிட்ட வந்திருக்காரு. இப்படி எங்க வாய்ப்பு கிடைக்குது என்று சுத்துகின்ற ஒரு கூட்டம் உன்னிடத்தில் வந்திருக்கிறது. நீ ஜாகிரதையா இருக்கணும். நாளைக்கு உன்னையும் காலி பண்ணிட்டு வேற தாக்கு போயிடுவாங்க. எங்களுடைய தலைவர் திமுகவை விமர்சித்தால் முதலாவதாக அதிமுகவுடைய தலைவர்கள் பதில் சொல்வது ஆச்சரியமாக இருக்குது. இது இப்பதான் வெட்ட வெளிச்சமாகுது. உள்ள இருக்கிற பெரும்பாலான அதிமுக நிர்வாகிகளுக்கு தெரியும், இவர்கள் எல்லாம் அங்கங்க திமுகவோடு ஒரு அரசியல் பங்காளிகளாக இருக்கிறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அது இன்னைக்கு மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அவர்கள் முதல்ல அம்மா இருந்தப்ப, புரட்சி தலைவர் இருந்தப்ப எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியாக திமுகவுடைய எதிர்ப்பை என்று அவர்கள் கைவிட்டார்களோ அன்றே மக்கள் அவர்கள் மீது இந்த நம்பிக்கை போய்விட்டது. அதுதான் இன்னைக்கு காட்டுது. எங்களுடைய தலைவர் சொன்னது திமுகவை பற்றி. இவர்கள் ஏன் வக்காலத்து வாங்குறாங்கன்னு தெரியல. திமுக சார்பாக அவர்கள் மக்களிடம் இழந்த செல்வாக்கை மீட்க முயற்சியாவது செய்ய வேண்டும்.